வணக்கம். தமிழ் தேசம் செய்திகளுக்காக நான் மோகன்ராஜ் பழனி. விரிவான செய்திகளை இனி பார்க்கலாம். சங்கம் அருகே நடைபெற்ற 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் கண் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்த செங்கம் சட்டமன்ற உறுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மண்மலை பகுதியில் இயங்கி வரும் நாச்சிப்பட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க வளாகத்தில் 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடத்தப்பட்டது. மேலும் கூட்டுறவு வார விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி அவர்கள் கண் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்து உரையாற்றுகையில் தமிழக அரசு மக்கள் நலன் கருதி ஏராளமான நலத்திட்டங்களை வழங்கி வருவதாகவும், குறிப்பாக மகளிருக்கான விடியல் பயணம், குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் உள்ளிட்ட மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செய்து வருவதாகவும், இந்த நல்லாட்சியில் நலத்திட்டங்கள் பெற்று ஏராளமானோர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கண் சிகிச்சை முகாமில் 100க்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டு பயன் அடைந்ததையே நாம் எடுத்துக்காட்டாக கூறலாம் என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் அன்பழகன், பேரூராட்சி தலைவர் ஷாதிக் பாஷா, முன்னாள் பேரூராட்சி தலைவர் சென்னம்மாள் முருகன் உள்ளிட்ட கழக தொண்டர்களும், சரக துணை பதிவாளர் பிரான்சிஸ் சகாய ஆரோக்கிய மேரி, திருவண்ணாமலை மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குனர் அமிர்தா, சங்கத்தின் செயல் ஆட்சியர் சுரேஷ்குமார், கூட்டுறவு சார் பதிவாளர் சங்கவி, சங்கத்தின் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, சங்க பணியாளர்கள் அழகேசன், குமார், ரமணி, விஜயராகவன், சிவப்பிரகாசம், மணிகண்டன், திருநாவுக்கரசு, லக்ஷயா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.